வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ள போகலாம். கவின் முகத்தில் படர்ந்திருந்த அந்த அதிர்ச்சி யாழினியை நிலைக்குலைய செய்தது. அந்த பெரியவர் கவினை நெருங்கி வந்து ஒரு ஏளன சிரிப்பை உதிர்த்தார். என்ன கவின், பழைய நண்பனை பார்த்தா இப்படிதான் சிலையாகி நிற்பியா? உன்னை தேடி தேடி என் கால்கள் ஊஞ்சி போச்சு. ஆனா நீ இங்க ஒரு சாதாரண கோச்சிங் சென்டர் வாசல்ல இவன் நிற்பன்னு நான் நினைக்கவே இல்லை என்றார் அந்த நபர். அவரது குரலில் இருந்த கொரூரம் யாழினிக்கு பயத்தை தந்தது. கவின் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு தன்னை நிதானப்படுத்தி கொண்டான். அந்த பெரியவர் உள்ளே சென்றதும் யாழினி கவின் அருகில் வந்து, சார், யார் அவர்? அவர் ஏன் உங்களை இப்படி பேசுறாரு என்று பதற்றமாக கேட்டார். கவின் சற்று நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு சாலையோர நிழலில் அமர்ந்து தனது கடந்த காலத்தை விவரிக்க தொடங்கினான். கவின் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு யாழினியின் கண்களை பார்த்து பேச தொடங்கினான். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கைலைன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துல சிஓவா இருந்தேன். ராஜசேகர் அங்க ஜெனரல் மேனேஜர். நான் இவருக்கு அடுத்த பதவியில் இருந்தாலும் நிறுவனத்தோட உண்மையான லாப நஷ்ட கணக்குகளை சரிபார்க்குற அதிகாரம் என்கிட்ட தான் இருந்துச்சு. ஒரு நாள் இரவு வருடந்திர தனி கணக்காக சில ஃபைல்களை பார்த்தபோதுதான் என் கண்ணில் அந்த பெரிய ஓட்டை விழுந்துச்சு. அன்று இரவு சுமார் 11 மணி. அலுவலகமே நிசப்தமாக இருந்தது. கவின் லேப்டாப்பில் இருந்த ஒரு கணக்கு மட்டும் இருக்கவே செய்தது. ராஜசேகர் சார் பெயரில் இல்லாத ஒரு போலியான வெண்டர் கம்பெனிக்கு கடந்த 6 மாசத்துல மட்டும் 12 கோடி ரூபாய் டிரான்ஸ்பர் ஆகிருந்துச்சு. அந்த வெண்டர் கம்பெனியோட அட்ரஸை கூகுள் மேப் தேடி பார்த்தா அது ஒரு பழைய இடிஞ்சு போன குடோன். அன்னைக்கே எனக்கு புரிஞ்சிடுச்சு, இது ஒரு பெரிய ஊழல்னு. மறுநாள் காலை கவின் நேராக ராஜசேகரின் அறைக்குள் நுழைந்தான். ராஜசேகர் தனது வெளியுறந்த சுருட்டை புகைத்தபடி ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். கவின் அந்த ஆதாரங்களை அவர் மேஜையின் மீது வைத்ததும் அவர் சிரித்தார். கவின், நீ ரொம்ப புத்திசாலி. ஆனா அந்த புத்திசாலித்தனத்தை உன் வளர்ச்சிக்கு பயன்படுத்து. இந்த 12 கோடியில உனக்கு 2 கோடி தரேன். பேசாம ஃபைலை மூடிட்டு போயிடு என்றார் அலட்சியமாக. கவின் கொதித்து போனான். சார், இதுல பல ஆயிரம் ஊழியர்களோட உழைப்பு. இதை நீங்க திருடுறதுக்கு நான் துணியா இருக்க மாட்டேன் என்று கத்தினான். அன்றிலிருந்து ராஜசேகரின் முழு பகையையும் கவின் சம்பாதித்தான். ராஜசேகர் சும்மா இருக்கவில்லை, கவினை மிரட்டி பார்த்தார். ஒரு முறை கவின் அலுவலகத்திலிருந்து பைக்கில் திரும்பும் போது ஒரு லாரி அவனை வழிமறித்து மோத பார்த்தது. நூலிழையில் கவின் உயிர் பிழைத்தான். அது விபத்து இல்லை, ராஜசேகரின் எச்சரிக்கை என்பது கவினுக்கு தெரிந்தது. ஆனால் கவின் அஞ்சவில்லை. அவர் ரகசியமாக ராஜசேகரின் பினாமி அக்கவுண்ட்கள், அவர் வெளிநாட்டிற்கு பணம் அனுப்பிய ஆதாரங்கள் என அனைத்தையும் திரட்டினான். நிறுவனத்தின் தலைவர் லண்டனில் இருந்து வந்திருந்த அந்த முக்கியமான போர்ட் மீட்டிங் நாள் வந்தது. ராஜசேகர் தன்னை பாராட்டுவார்கள் என்று நினைத்து மேடையில் நின்றிருந்தார். அப்பொழுது கவின் எழுந்து நின்று ஆதாரங்களை ஒவ்வொன்றாக ஸ்கிரீனில் ஓடவிட்டான். ஒவ்வொரு ஆதாரமும் ராஜசேகரின் முகத்தில் ஒரு அறையை விழுந்தது போல இருந்தது. ராஜசேகர் செய்த அந்த 10 கோடி ரூபாய் மோசடி, அவர் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய விதம் என எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தது. சேர்மன் கோபத்தில் மேஜையை தட்டினார். உடனடியாக ராஜசேகர் வேலையை விட்டு நீக்கப்பட்டார். அவரது கார், பங்களா, வங்கி கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டன. போலீஸ் அவரை இழுத்து செல்லும் போது கவின் சட்டையை பிடித்து ஆக்ரோஷமாக கத்தினார். கவின், இன்னைக்கு என் கௌரவம், பணம் எல்லாத்தையும் அழிச்சு என்னை தெருவில் கொண்டு வந்துட்டல. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் மறுபடியும் வருவேன். அன்னைக்கு உன்னை நடுத்தரில் நிற்க வைப்பேன். நீ நேசிக்கிற எதையும் நான் உன் கையில மிஞ்ச விட மாட்டேன். கவின் பேசி முடித்த போது அவன் கண்கள் சிவந்திருந்தன.
அதுக்கப்புறம் நான் அந்த வேலையை விட்டுட்டு நிம்மதி தேடி இந்த புதிய வேலைக்கு வந்தேன். அவர் கம்பெனியை விட்டு போன பிறகு ஆளே தெரியாம போயிட்டாரு. அப்போ திடீர்னு இவ்வளவு ஆடம்பரமான கார்ல இங்க வராருன்னா அவர் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு அர்த்தம். யாழினிக்கு உடல் நடுங்கியது. அப்போ அவர் இங்க எதுக்கு வந்திருப்பாரு சார்? உங்களை அவர் பழிவாங்குவாரா? கவின் கசப்பான ஒரு புன்னகையை சிந்தினான். அவர் இப்போ இந்த இன்ஸ்டியூட்ல என்ன செய்யறாருன்னு புரியல. ஒருவேளை இந்த இன்ஸ்டியூட்டோட ரகசிய பார்ட்னரா கூட இருக்கலாம். அவரோட பார்வை சரியில்லை யாழினி. ஆனா நீ கவலைப்படாத. நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை எப்பவும் பாதுகாப்பேன். அவர் என்னை என்ன வேணா செய்யலாம். ஆனா உன் கனவை மட்டும் நான் சிதைக்க விட மாட்டேன். யாழினி கவினின் கைகளை அழுத்தி பிடித்தாள். சார், எனக்கு பயமா இருக்கு. ஆனா நீங்க தைரியமா இருங்க. நீங்க செஞ்சது நியாயம். நியாயம் எப்போதும் தோற்காது. நீங்க ஃப்ரீயா இருங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று ஆறுதல் கூறிவிட்டு கனத்த இதயத்துடன் இன்ஸ்டியூட் உள்ளே நுழைந்தாள். வாசலில் நின்றிருந்த அந்த லாக்ஸஸ் கார் ஒரு வேட்டையாடும் மிருகத்தைப் போல கவினை பார்த்து முறைத்து கொண்டிருப்பது போல் அவனுக்கு தோன்றியது. பெரியவர் ராஜசேகர் இப்பொழுது இவ்வளவு பெரிய செல்வந்தராக மாறியது எப்படி? அவர் யாழினியின் படிப்பை தடுத்து கவினை பழி வாங்குவாரா? தொடர்ந்து அறிய நமது அவள்கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காத்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் அதிரடி மாற்றங்கள் காத்திருக்கின்றன. நன்றி.